அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பை கொண்டாடுகின்றோம். விண்ணேற்பு, இயேசு ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கே ஏறி சென்ற நாள் இன்றைய நாளாகும். ஆண்டவராகிய கடவுள் அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் ஒரு ராஜ்யத்தில் இருந்தார். அந்த ராஜ்யத்தில் அவர் மட்டுமே ராஜாவாக இருந்தார். அந்த ராஜ்யத்தில் ராஜாவாக இருந்தவர், அவருக்கு ஒரு பிரியமாக இருந்தது, என்னுடைய ராஜ்யம் கண்களுக்கு தெரியாத ராஜ்யமாக இருக்கிறதே, நான் கண்களுக்கு தெரியாத ராஜாவாக இருக்கிறேனே, எனக்கு இந்த ராஜ்யத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தணும். ஆனா அந்த ராஜ்யம் கண்களுக்கு தெரியக்கூடிய ராஜ்யமாக இருக்கணும். கண்களுக்கு தெரியக்கூடிய ராஜ்யமாக இருக்கிறபடியினால் அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய ஜனங்களும் கண்களுக்கு தெரியக்கூடிய ராஜாக்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ராஜா தன்னுடைய சாயலிலே மனுஷனை உருவாக்குறாரு. மனுஷனை உருவாக்கிட்டு அந்த மனுஷன்ல இருந்து மனுஷியையும் உருவாக்குறாரு. மனுஷி ரெண்டு பேரை உருவாக்கியவர் அவர்களையே இந்த ராஜ்யத்திற்கு, புதிதாக படைக்கப்பட்ட ராஜ்யத்திற்கு ராஜாக்களாக அனுப்பி வைக்கிறாரு. கண்களுக்கு தெரியாத ராஜ்யத்தில் ராஜாவாக இருக்கக்கூடிய பரிசுத்த பரம தகப்பன் தன்னுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ராஜ்யமாகிய உலகுக்கு அனுப்பி வைத்தது ஆதாம் ஏவாளை. அப்படி அனுப்பி வைக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நானே உங்களது தகப்பன். இந்த தகப்பனாக இருக்கக்கூடிய நான் எப்படி ராஜ்யத்தை ஆளுகிறேனோ அது போன்று நீங்களும் உலகம் என்கின்ற ராஜ்யத்தை ஆண்டு கொள்ளுங்கள். ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராத்தான் ராஜ்யத்தை ஆரம்பிச்சாங்க. ஆனா பாவத்துல விழுந்தாங்க. விழுந்தபடியா என்னாச்சுது, ராஜ்யம் பறிபோனது. அந்த ராஜ்யம் பிசாசின் கைகளுக்கு போய்விட்டது. இப்போ பிசாசின் கைகளுக்கு போய்விட்ட ராஜ்யத்தை மீண்டுமாக அவன் கிட்ட இருந்து எடுத்து தன்னுடைய சொந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஆனா அப்பாவால முடியாதே. ஏன்னா அப்பா தான் கண்களுக்கு தெரியாத ராஜாவாக இருக்கிறாரே. அப்போ அப்பா என்ன பண்ணணும், கண்களுக்கு தெரியக்கூடிய ராஜாவாக பூமி என்கின்ற ராஜ்யத்திற்குள் வரணும். எப்படி வர முடியும்? அவர் மனுஷ உருவெடுத்து வர முடியும். மனுஷ உருவெடுத்து இயேசுவாக பெத்லஹேமிலே மாட்டுத் தொழுவத்திலே காலடி பதிக்கிறார். அப்படி வந்தவர் தன்னுடைய செய்தியை 30வது வயதில் பிரசங்கிக்கின்ற பொழுது சொல்லுறாரு, பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் தகப்பனே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், கண்களுக்கு தெரியாத ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் அங்கே விண்ணுலகிலே பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அங்கே இருக்கக்கூடிய அதே ராஜ்ய முறை இங்கேயும் வரணும். அதான் அவருடைய பிரசங்கமாக இருந்தது. அப்படி அவர் பிரசங்கித்த பொழுது அங்கே பிசாசானவன் ஆடி போகின்றான். ஓஹோ, இவர் வந்திருப்பது ராஜ்யத்தை நம்ம கிட்ட இருந்து பறித்து கொள்வதற்கு. இயேசு ஆண்டவர் பறிக்கல்லங்க, மாறாக அவனையே அழித்தவராக அந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை பூராகவும் எடுத்து நம்ம கிட்டெல்லாம் கொடுத்துட்டு மீண்டுமாக தான் எந்த இடத்துல இருந்து இறங்கி வந்தாரோ அந்த இடத்திற்கே ஏறி சென்றார். அந்த நாளைத்தான் இன்று கொண்டாடுகின்றோம். அன்பின் உள்ளங்களே, நமக்காக ஒரு பூமியை படைத்து நாம் வாழுவதற்காக அதை கொடுத்து அதிலே எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து ஆசிரோடு வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டார். ஆனால் ஆதியில் இருந்தே நாம் தப்புக்கள் மேல் தப்புக்கள் பண்ணி அவரது ஆசீர்வாதங்களை நம்ம கிட்ட இருந்து இழந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் நாம் வாழணும் என்பதற்காக தகப்பன் தானே முன் வந்து தன்னையே அழித்து நம்மை வாழ வைத்திருக்கிறார்.
இன்னைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார், என்ன தெரியுமா? நீங்க நல்லவர்களாக வாழணும் அப்படி என்பதற்காக என்னுடைய சொந்த குமாரனை நானே அழித்து போட்டேன். அதை நினைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேல அன்பு வரவே இல்லையா? மிசிசிப்பி அப்படி என்கின்ற ஆற்றுல மேல ஒரு பிரிட்ஜ் இருக்குதுங்க, பாலம். அந்த பாலம் அப்படி திறந்து மூடக்கூடிய பாலம். அதாவது ஆற்றுல கப்பல் வருமாக இருந்தா இந்த பாலம் திறந்து கொள்ளும். அதற்கப்புறமாக பாலத்தின் மீது ரயில் போகணும் அப்படின்னு சொன்னா பாலம் மூடிக்கும். பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த பாலத்தை இயக்கக்கூடிய ஒருவர், அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சின்ன வயது மகனை கூட்டிக்கிட்டு வர்றாரு, இந்த பாலத்தை எப்படி தான் ஆப்பரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி காண்பிப்பதற்காக. அப்படி அவர் காண்பித்து கொண்டு இருக்கிற வேளையில திடீரென்று பார்த்தால் அவருக்கு ஒரு செய்தி வருகிறது. 5 நிமிடத்தில் 50 மைல் வேகத்துல 500 பேர் கொண்ட ஒரு ரயில் வருகிறது. உடனடியாக திறந்து கிடக்கும் பாலத்தை மூடிக்கொள். இப்போ அப்பா சொல்றாரு மகனை பார்த்து, மகனே, எங்கும் போக வேண்டாம், எதிலும் கைகள் வைக்க வேண்டாம், இதோ அப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஓடி போறாரு அந்த பாலத்தை மூடுவதற்காக. இதற்கிடையில மகன் அங்க இருக்கக்கூடிய அந்த கியர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதற்குள்ள காலை விட்டுறான். அப்பாவுக்கு அது தெரிஞ்சிருது. அப்பா திரும்பவும் அந்த இடத்துல இருந்து வந்து மகனை காப்பாற்றி விடுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாவது தேவை. அதற்கிடையில வெறும் 3 நிமிஷத்துல இந்த ரயில் வந்துடும். அப்படி வார ரயில்ல ஒரு வேளையில அப்பா மகனை காப்பாற்றுவதில் நேரம் செலவழிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா அந்த ரயில் தடம் புரண்டு 500 பேரும் மரித்து போய்விடக்கூடும். அதனால அப்பா என்ன பண்றாரு, வேறு வழி இல்லை, தன்னுடைய சொந்த மகனை காப்பாற்றிக்க முடியாம 500 பேரை காப்பாற்றிக்கணும் அப்படி என்பதற்காக அந்த பாலத்தை மூடுறாரு. பாலம் மூடப்படுகின்ற வேளையில அந்த கியர் பாக்ஸில் இருக்கக்கூடிய மகன் சிதைந்து இறந்து போவதை அப்பா பார்க்கிறாரு. அப்பாவால் தாங்கிக்க முடியல. 50 மைல் வேகத்துல வந்து அந்த ரயில் அப்படி போயிட்டே இருக்குது. அதுல இருந்து 500 பேர்ல எத்தனையோ பேர் பத்திரிகைகள் படித்து கொண்டிருந்தாங்க, எத்தனையோ பேர் ரேடியோவை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எத்தனையோ பேர் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, எத்தனையோ பேர் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாருக்கும் தெரியாது இந்த அப்பாவினுடைய தியாகம். இந்த அப்பா சொல்றாரு, மக்களே மக்களே மக்களே, உங்களுக்கு தெரியுமா, உங்க 500 பேரினுடைய உயிரையும் காப்பாற்றுவதற்காக என்னுடைய சொந்த மகன், சின்ன மகன், அவனே நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆண்டவராகிய கடவுள் இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரு, அன்பு பிள்ளைகளே, உங்களுக்காக இன்று இந்த முன்னேற்ற பெருவிழா கொண்டாடக்கூடிய இன்று உங்களுக்காக நான் என்னுடைய குமாரனை அன்னைக்கு கல்வாரியில பலியாக்கி இருக்கிறேன். திரும்பவும் பாவம் பண்ணிடாதீங்க. நான் செய்த தியாகத்தை உண்மையில் நீங்க மதிக்கிறவங்களாக இருந்தா, என் மகனை நீங்க மதிக்கிறவங்களாக இருந்தா, அப்பாவாக என்ன நீங்க மதிக்கிறவங்களாக இருந்தா பாவம் பண்ணிடாதீங்க அப்படின்னு கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். பாவம் பண்ணாமல் வாழ்வோமா? தப்பான வாழ்க்கை முறையை நிறுத்துவோமா? நாம் இதுவரை பண்ணிய அத்தனை காரியங்களை விட்டுவிட்டு நல்ல உள்ளம் கொண்டவர்களாக வாழுவோமா? அப்படி வாழுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்று மாத்திரமல்ல, என்றும் எப்பொழுதும் ஆசிரை தொட்டு கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு நிற்கும். ஆமென்.